தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சி உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. Lord Jesus Christ, Son of the living God, thank you for having blessed us. Thank you and praise you, Lord, for having given us this beautiful mission preaching to us. It is your will, Lord, that every soul should listen to you. People have been an instruments to bring Father Paula J. Kumar and his team, that your word may touch us, that your presence may heal us, that your word may deliver us. And that was your purpose, Lord. அன்பார்ந்த சகோதரி சகோதரிகளே, ஆண்டவருடைய திருவுள்ளம், ஆண்டவருடைய திட்டத்தை, ஆண்டவருடைய அவருடைய சித்தம் இருந்ததுனால விடுதலை கொடுத்திருக்கிறீர்களே. ஏசையா உமக்கு நன்றி. எங்களுடைய ஆன்மாவை தொட்டதுக்காக, எங்களுடைய சரீர வியாதித்திலிருந்து எங்களை விடுதலை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்க வீட்டுக்குள்ள எங்க மனத்துக்கு சமாதானம், ஆறுதல், நிம்மதி, மகிழ்ச்சி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஏசையா, இங்க இருக்கிற ஒருத்தரையும் ஆசீர்வதிங்கள். எங்களுடைய ஆன்மா உங்களுக்கு சமர்ப்பித்ததற்காக, அர்ப்பணையாக உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு வரத்தை கொடுப்பா. உங்களை பின் செல்வதற்காக எங்களுக்கு வரத்தை கொடுப்பா. Have mercy on us, O Lord, that we lift our hearts and minds to you. We surrender our will unto your will. Bless all of us, Lord. Bless Father Paula J. Kumar and his team, Brother Shaju, Bellarimin, and everyone for their. We are very grateful to you, Lord, for their wonderful mission that they are doing through Mada channel. Bless them, Lord. We pray for them, Lord. We are thankful to you, Lord, for them. All glory to you for them, Lord. Jesus, bless us these few moments and help us to lift our heart and mind to you through their preaching and mission. We make this prayer, Jesus, in your holy name forever and ever. அனைவரும் எழுந்திருப்போம். வல்லமையோடு கரங்கள் தட்டி நற்கருணை ஆண்டவரை ஆராதித்து இந்த எளிய பாடல் நாம் சேர்ந்து பாடுவோம். கண்களை மூடுவோம். வல்லமையாக கரங்கள் தட்டி இணைந்து பாடுவோம். யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. கண்களை மூடி சேர்ந்து பாடுவோம். யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. கரங்கள் தட்டி யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே,
உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான். ஆராதிக்கும் தெய்வமோ நீங்கதான், நாங்கள் ஆராதிக்கும் தெய்வமோ நீங்கதான். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. சத்தமா பாடுவோம். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. கரங்கள் தட்டி அன்பரும் நீங்கதான், நண்பரும் நீங்கதான், அன்பரும் நீங்கதான், நண்பரும் நீங்கதான், அன்பரும் நீங்கதான், நண்பரும் நீங்கதான், அன்பரும் நீங்கதான், நண்பரும் நீங்கதான். ஆற்றுகின்ற தெய்வமோ நீங்கதான், என்னை ஆற்றுகின்ற தெய்வமோ நீங்கதான். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை ஆராதனை சத்தமா சத்தமா. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. கரங்கள் தட்டி ஆண்டவரே, நாங்கள் சொந்தம் என்று நம்புகிறவர்கள் எங்களுக்கு சுமையா மாறிடுறாங்க. எங்களிடம் இருக்கிற வரை எங்களிடம் ஏமாற்றி வாங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் இல்லை என்கிற பொழுது எங்களை தனியே விட்டு விடுகிறார்கள். எங்களது சொந்தமாய் இருப்பவரே, எங்களது சொர்க்கமாய் இருப்பவரே, எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே, எங்களுக்கு தெய்வமாய் இருப்பவரே, எங்க கூடவே இருங்க ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். சொந்தமும் நீங்கதான், சொர்க்கமும் நீங்கதான், சொந்தமும் நீங்கதான், சொர்க்கமும் நீங்கதான், சொந்தமும் நீங்கதான், சொர்க்கமும் நீங்கதான், சொந்தமும் நீங்கதான், சொர்க்கமும் நீங்கதான். வழி நடத்தும் தெய்வமோ நீங்கதான், என்னை வழி நடத்தும் தெய்வமோ நீங்கதான். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. ஆண்டவரே, உடல் நலம் இல்லாத எங்களுக்கு மருந்து நீங்க தான் ஆண்டவரே. இதோ எவ்வளவுதான் செலவழித்தாலும் பெற முடியாத அந்த சுகத்தை வாரி வழங்கக்கூடிய தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. மருத்துவர் மருந்தை மட்டும்தான் கொடுக்க முடியும், சுகத்தை என் தேவனாகிய நீ மட்டுமே தர முடியும். இதோ உம்மை நம்பி வந்திருக்கிற இந்த மக்களை, உமக்கு முன்பாக ஒன்று கூடியிருக்கிற இந்த சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. சுகம்தாரும் குணம்தாரும் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். மருந்தும் நீங்க
நீங்கதான் மருத்துவரும் நீங்கதான் மருந்தும் நீங்கதான் மருத்துவரும் நீங்கதான் மருந்தும் நீங்கதான் மருத்துவரும் நீங்கதான் மருந்தும் நீங்கதான் மருத்துவரும் நீங்கதான் குணமாக்கும் தெய்வமோ நீங்கதான் என்னை குணமாக்கும் தெய்வமோ நீங்கதான் ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே கரங்கள் தட்டி ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக பிரச்சனை செய்வதற்காக ஏராளமான நபர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ எங்கள் மீது பொய் வழக்கு போட்டு எத்தனையோ பேர் எங்களை அபகரித்துக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். எங்களது சொத்தை அபகரித்துக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். எங்களுக்காக வாதாடுவதற்கு, எங்களுக்காக உதவி செய்பவருக்கு எவருமே இல்லை ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில வழக்கறிஞர் நீங்க தான், எங்களுக்கான நீதிபதி நீங்க தான். இதோ எங்களது பிரச்சனைய, எங்களது சிக்கல்களை உமது பாதம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதை வெற்றியாக முடித்ததாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். வழக்கறிஞரும் நீங்கதான் நீதிபதியும் நீங்கதான் வழக்கறிஞரும் நீங்கதான் நீதிபதியும் நீங்கதான் வழக்கறிஞரும் நீங்கதான் நீதிபதியும் நீங்கதான் வழக்கறிஞரும் நீங்கதான் நீதிபதியும் நீங்கதான் நீதி செய்யும் தெய்வமோ நீங்கதான் எனக்கு நீதி செய்யும் தெய்வமோ நீங்கதான் ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை ஆராதனை கரங்கள் தட்டி இயேசுவே யாரும் இல்லை இயேசுவே யாரும் இல்லை இயேசுவே உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே யாரும் இல்லை இயேசுவே யாரும் இல்லை இயேசுவே உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை ஆராதனை கரங்கள் தட்டி பாடுவோம் ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை ஆராதனை கண்களை மூடி கரங்கள் தட்டி ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 ஆண்டவரே, ஆராதனை இதோ யாருமே இல்லாத இந்த மக்களுக்கு நீர் மட்டுமே துணையாக இருக்கிறீர். நீர் மட்டுமே கேடயமாக இருக்கிறீர். நீர் மட்டுமே அரணாக இருக்கிறீர். நீர் மட்டுமே பாதுகாப்பாக இருக்கிறீர். எங்களுடைய வலிமை நீர் மட்டும்தான். இயேசுவே உமக்கு நன்றி. எங்களோடு இருப்பவரே நன்றி. எங்களை ஆசீர்வதிப்பவரே நன்றி. எங்களை அபிஷேகம் செய்பவரே நன்றி. எங்களோடு இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை அறிந்தவர் நீர் மட்டும். நீர் எங்களை தெரிந்தவர் நீர் மட்டும்தான். எங்களை உணர்ந்தவர் நீர் மட்டும்தான். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது நோய்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது பிரச்சனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது இன்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது துன்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது பலங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது பலவீனத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது திறமையை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது இயலாமையை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது கணவரை ஒப்புக் கொடுக்கிறோம். மனைவியை ஒப்புக் கொடுக்கிறோம். குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களது எதிரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதியும். எங்களது பங்கு தந்தையை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த அற்புதமான ஆலயத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும்.
இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமென், ஆமென், ஆமென். நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, எல்லாத்தையும் பார்த்துக்குவீங்க ஆண்டவரே. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு நீங்க இருக்கையில ஆண்டவரே நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமென். இயேசு நீங்க இருக்கையில இயேசுவே நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமென். தாயும் தகப்பனும் நீங்க தானே, ஆமென். தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசுவே தாயும் தகப்பனும் நீங்க தானே. ஆமென், ஆமென், ஆமென். தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. நன்றி ஆண்டவரே. இயேசு நீங்க இருக்கையில இயேசுவே நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமென். இயேசு நீங்க இருக்கையில இயேசுவே இயேசுவே நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமென். நற்செய்தி வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 26 முதல். அவர்கள் கலிலேயாவுக்கு எதிரே இருக்கும் கெரசேனர் பகுதியை நோக்கி படகை செலுத்தினார்கள். கரையில் இறங்கியதும் அந்நகரை சேர்ந்த ஒருவர் அவருக்கு எதிரே வந்தார். பேய் பிடித்த அவர் நெடுநாளாய் ஆடை அணிவதில்லை. வீட்டில் தங்காமல் கல்லறைகளில் தங்கி வந்தார். இயேசுவை கண்டதும் கத்திக்கொண்டு அவர் முன் விழுந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? என்னை வதைக்க வேண்டாம் என உம்மிடம் மன்றாடுகிறேன் என்று அவர் உரத்த குரலில் கூறினார். ஏனென்றால் அவரை விட்டு வெளியேறுமாறு அந்த தீ ஆவிக்கு இயேசு கட்டளையிட்டிருந்தார். அது எத்தனையோ முறை அவரை பிடித்திருந்தது. அவ்வேளைகளில் அவர் சங்கிலியாலும் விலங்குகளாலும் கட்டப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தும் அதை உடைத்தெறிந்து விடுவார். அது மட்டுமன்று, தீ ஆவி அவரை பாலை நிலத்திற்கு இழுத்துச் செல்லும். இயேசு அவரிடம், உம் பெயர் என்ன என்று கேட்க அவர் லேகியோன் என்றார். ஏனெனில் பல பேய்கள் அவருக்குள் புகுந்திருந்தன. அவை தங்களை பாதாளத்துக்குள் போக பணிக்க வேண்டாம் என்று அவை வேண்டின. அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெரும் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. அவற்றுக்குள் புகும்படி தங்களை அனுமதிக்குமாறு பேய்கள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பேய்கள் அவரை விட்டு வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. பன்றிக் கூட்டம் செங்குத்து பாறையில் இருந்து ஏரியில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் நடந்ததைக் கண்டு ஓடிப்போய் நகரிலும் சுற்றுப்புறத்திலும் அறிவித்தார்கள். நடந்தது என்ன என்று பார்த்த மக்கள் இயேசுவிடம் வந்தார்கள். பேய்கள் நீங்க பெற்றவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் இயேசுவின் காலடியில் அமர்ந்திருப்பதைக் கண்டு அஞ்சினார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவன் எப்படி விடுவிக்கப்பட்டான் என்பதை அவருக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது கொரசேன சுற்றியுள்ள பகுதியில் இருந்து திரண்டு வந்த மக்கள் அனைவரும் அச்சம் மேலிட்டவர்களாய் தங்களை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். அவர் படகேறி திரும்ப சென்றார். அப்பொழுது பேய்கள் நீங்க பெற்றவர் தம்மை கூட்டி செல்லும்படி இயேசுவிடம் மன்றாடினார். அவரோ, உம்முடைய வீட்டிற்கு திரும்பி போம்,
கடவுள் உமக்கு செய்ததை எல்லாம் எடுத்து கூறும் என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டார். அவரும் நகரெங்கும் போய் இயேசு தமக்கு செய்ததை எல்லாம் அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பை யார் அனுபவிக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். யார் ஒருவருக்கு சரியான அன்பு கிடைக்கப்படவில்லையோ அவர்கள் பேய்களாக, சாத்தான்களாக மாறிவிடுகிறார்கள். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு நற்செய்தி பகுதியை வாசிக்க கேட்டோம். ஒரு மனிதன் அவன் வீட்டில் தங்கவே இல்லை. அவன் எங்க தங்கி இருக்கிறான்? கல்லறையில் தங்கி இருக்கிறான். நாம யாராவது போய் கல்லறையில் போய் உக்காந்திக்க அப்படின்னா இன்னைக்கு உட்காந்து இருப்போமா? மாட்டோம். நமக்கு பிரியமானவர்களை கூட அடக்கம் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அழுவோம். ஏதாவது முக்கியமான தினங்கள்ல அந்த கல்லறையில போய் சாம்பிராணி போடுவோம், மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு ஜெபிப்போம், வந்துடுவோம். ஆனால் ஒரு மனிதன் கல்லறையிலே சுத்தி சுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆடை கூட அவன் அணிவதில்லை. அப்படின்னா அதற்கு காரணம் அவனை அந்த குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுக்குள்ள இருக்கிற பிரச்சனை ஒரு புறம் இருக்கட்டும், அவனை அந்த சமூகத்தில் இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் அவன் ஏதாவது ஒரு பொது இடத்துல போய் நிக்கல? ஏன் அப்படின்னா அவனை பார்க்கிற போது ஒருவேளை அவனை அடிச்சு துரத்தலாம், ஓடி போட, இங்க என்ன அவனுக்கு வேலை? நம்மளும் அப்படித்தானே பண்ணுவோம். ஒருத்தவருக்கு சரியான ஒரு புத்தி கூர்மை இல்லை அப்படின்னா, தெளிவு இல்லை அப்படின்னா அவங்கள நம்ம பார்த்து கேலி பண்ணுவோம், அவர்களை வைத்து விளையாடுவோம். பிரியமானவர்களே, இவருக்கு ஒரு நோய் இருப்பதனால் எல்லாரும் இவருக்கு சாத்தான் பிடிச்சிருக்குது அப்படின்னு நம்பினதுனால அவரை யாருமே கண்டுகொள்ளவில்லை. அதனால அவன் எப்படி வாழ்றான்? போய் கல்லறைமேட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆடை அணிந்து கொள்வதற்கு கூட அவனுக்கு புத்தி இல்லை, அவனுக்கு அறிவில்லை, அவனிடம் சக்தி இல்லை. வேறொரு ஒத்தமைவு நற்செய்தியில பார்க்கிற பொழுது அவன் எந்த அளவுக்கு இருந்தான் அப்படின்னா தன்னையே குத்தி கிழித்துக் கொள்கிறான், காயப்படுத்திக் கொள்கிறான் கற்களால். யாரு ஒருவன் தன்னையே காயப்படுத்திக் கொள்வான் அப்படின்னா தன் மீது வெறுப்பு கொண்டவன். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், சில இளைஞர்கள், இளம்பெண்கள் தங்களது கை அப்படியே கிழிச்சுக்கிறாங்க, தங்களையே காயப்படுத்திக் கொள்கிறார்கள். அப்படின்னா இந்த வாழ்க்கை மீது அவர்களுக்கு அவ்வளவு வெறுப்பு இருக்கிறது. என்னை அன்பு செய்வதற்கு யாருமே இல்லை என்கிற ஒரு வருத்தம் இருக்கிறது. பிரியமானவர்களே, மொத்தமா பார்க்க போனோம்னா யார் தனிமையில் இருக்கிறார்களோ அவர்கள் தங்களை பற்றி கவலைப்படுவது இல்லை, ஆடையை பற்றி அவர்கள் கவலைப்படுவது இல்லை, அவர்கள் தங்களது உடலை பற்றி கவலைப்படுவதில்லை. இன்னும் சொல்ல போனா சில நேரத்தில் நம்ம பார்ப்போம், ஒரு சிலர் ரொம்ப அற்புதமா ஆடை அணியணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன ஏதோ உடம்புல மறைக்கிறதுக்கு ட்ரெஸ் போட்டா போதும். ஒரு சிலர் அப்படியே அடுக்கி வைத்திருக்கிற ஆடைகள்ல இன்னைக்கு எது போடலாம் அப்படின்னு யோசித்து யோசித்து போடுவார்கள். அவர்கள் தங்களை ஒரு வகையில் அன்பு செய்கிறார்கள். ஒரு சிலர் எதுவா இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு போயிட்டு வருவாங்க. இந்த வாழ்க்கை அவர்களை பொறுத்தவரை ஒரு அற்புதமானதாக அவர்கள் உணரவில்லை. பிரியமானவர்களே, அப்போ யார் ஒருவர் இந்த உலகத்துல தனிமையை அனுபவிக்கிறார்களோ, தனிமையின் கொடுமையால் அப்படியே ஒதுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கிடக்கிறார்களோ, அவங்க இருப்பிடத்தை பற்றி கண்டுகொள்வது இல்லை, சாப்பாடை பற்றி கண்டுகொள்வது இல்லை, தங்களது உடையை பற்றி கண்டுகொள்வது இல்லை. அப்படி ஒரு மனிதன் இங்கே கல்லறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எப்பொழுதாவது கல்லறைக்கு போகிறவர்கள் எல்லாம் அவனை பார்த்தோன்னா ஒருவேளை கல்லால் அடிப்பாங்க. ஒரு சிலர் ஏதோ எடுத்துட்டு போற தின்பண்டங்களை கொடுத்து சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லுவாங்க. அந்த கல்லறையில இறந்தவர்களுக்கு வைக்கிற பொருளை அவனை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே உயிர் வாழ்ந்து கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறான், அலைந்து கொண்டிருக்கிறான். அவனை எல்லோருமே மொத்தத்துல சாத்தானாக பார்த்தார்கள், பேயாக பார்த்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்படி இருக்கிற பொழுது
இவர் இருக்கார பார்த்தீங்களா, இவர் அவனை அப்படி பார்க்கவில்லை. அவனை சாத்தானாக பார்க்கவில்லை. அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குதுன்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன பண்றாரு, அதுதான் இந்த மக்களுடைய நம்பிக்கைன்னா, சாத்தானை இவனை விட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அவன் என்ன சொல்றான், கடவுளை அறிந்தவனாக, இயேசுவை பற்றி தெரிந்தவனாக, ஏன் இங்கே என்னை வதைக்க வந்திருக்கிறீங்க, ஏன் என்னை கொடுமைப்படுத்த இங்க வந்திருக்கிறீங்க, இந்த சமூகத்துல என்ன மக்கள் வாழ விட மாட்டாங்க, என்னுடைய குடும்பத்துல என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியல, மற்றவர்களை போல என்னால சாப்பிட முடியல, நான் உடை அணிந்து கொள்ளவில்லை, என்னையே காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்னை தேடி நீ மட்டும் ஏன் வந்த என்று இயேசுவை குறித்து அவன் புலம்புகிறான். அவன் இயேசுவிடம் ஏறக்குறைய கோபப்படுற மாதிரி கத்தி அழுது புலம்புகிறான். பிரியமானவர்களே, இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். எல்லோருமே இந்த உலகத்தில் ஒரு மனிதனை பேயாக பார்க்கிற பொழுது, நம்ம ஆண்டவர் இயேசு மட்டும் அவனுக்குள் இருந்த மனிதனை பார்த்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம், என்னுடைய ஆண்டவருக்கு எதிராக நான் பாவம் செஞ்சிட்டேன், என் ஆண்டவரை எனக்கு நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன், என் குடும்பத்துல பலவிதமான பிரச்சனைகளுக்கு நான் தான் காரணமாக இருக்கிறேன், தெரிந்தோ தெரியாமலோ பல நேரங்கள்ல ஒரு தவறான பழக்க வழக்கங்கள்ல நான் ஈடுபட்டு என் குடும்பத்தினரது வெறுப்புக்கு ஆளாகி இருக்கேன், இந்த சமூகத்தின் வெறுப்புக்கு ஆளாகி இருக்கேன், நான் என்னையே தனிமைப்படுத்தி கொண்டு ஏதோ ஒரு கடமைக்காக உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கலாம். பிரியமானவர்களே, கடவுள் உங்களது பாவங்களை பார்க்கவில்லை, கடவுள் நீங்கள் செய்த தவறை பார்க்கவில்லை, நீங்கள் எவ்வளவு மோசமானவர் என்பதை பார்க்கவில்லை, நீங்கள் எவ்வளவு பிரச்சனையோடு இருக்கிறீங்கன்னு பார்க்கல, நீங்க ட்ரெஸ் போட்டு இருக்கிறீங்களா, எப்படிப்பட்ட உடை அணிந்து இருக்கிறீர்கள், எதையும் பார்க்கவில்லை. மாறாக நீங்களும் வாழணும்னு ஆசைப்படுகிற கடவுளாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அப்படிப்பட்டவரை தாங்க தேடி வந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கிறது அப்படிப்பட்டவர் தான். ஒரு பொழுதும் உங்களது குற்றங்களை அவர் மனக்கண் முன்பாக வைத்து பார்ப்பது இல்லை. அவர் விரும்புகிறது என்ன அப்படின்னா, அவரை சந்தித்த பிறகு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான். தெரிந்தோ தெரியாமலோ பலவிதமான வாழ்க்கையில நாம வாழ்ந்திருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, அந்த இதுல பாருங்க எவ்வளவு அழகா சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு பன்றி இல்லை, ஏராளமான பன்றி கூட்டம் அங்க இருக்குது. என்னை துரத்துவதாக இருந்தால், என்னை போக சொல்வதாக இருந்தால், என்னை அப்படியே போக சொல்லிடாத, இந்த பன்றிகளுக்கு கூட்டத்துக்குள்ள அனுப்பிவிடும். பிரியமானவர்களே, அந்த ஒரு உயிருக்காக, ஊரே பேய் பிடித்தவன் என்று சொன்ன அந்த ஒரு உயிருக்காக, ஊரே அசிங்கமானவன் என்று சொன்ன அந்த உயிருக்காக, ஊரே ஒதுக்கி வைத்த அந்த ஒரு உயிருக்காக அவ்வளவு பன்றிகளையும் அழித்து கொன்று கொலை செய்து அந்த உயிரை காப்பாற்றுகிற கடவுளாக இருக்கிறார் என்னுடைய கடவுள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, அப்போ அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்களும் நானும் இன்னைக்கு தேடி வந்திருக்கிறோம். எனக்காக என்னுடைய ஆண்டவர் எதையும் இழப்பதற்கு தயாராக இருக்கிறார். எனக்காக என்னுடைய ஆண்டவர் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறாரு. அந்த ஊரே அவரை எதிர்க்குதுங்க. ஓடி போய் நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த மனிதன் இவ்வளவு கேவலமாக வாழ்ந்த நேரத்துல அவனுக்கு உதவி செய்ய வராத கூட்டம், அவன் நல்லா உக்காந்து இருக்கிறான், அறிவு தெளிந்தவனா உட்கார்ந்து இருக்கிறான். உடனே இயேசுகிட்ட வந்து, நீ இங்கிருந்து போயிரு, இயேசுவை அங்கிருந்து அந்த மக்கள் போயிரு அப்படின்னு சொல்றாங்க. இயேசும் வேற வழி இல்லாம போய் படகுல ஏறுறாரு. அப்ப அவன் என்ன பண்றான், ஆண்டவரே, இந்த உலகத்துல எல்லாருமே என்னை பேயா பார்த்தாங்க, எல்லாருமே என்ன கஷ்டப்படுற ஒரு மனுஷனா பார்த்தாங்க, நீங்க தான் என்ன மனுஷனா பார்த்தீங்க, நீங்க தான் என்ன மனுஷனா பார்த்தீங்க. ஆண்டவரே, நானும் உங்க கூடயே வந்துடுறேன், நானும் உங்க கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சுகிறான். பிரியமானவர்களே, ஆனா ஆண்டவர் என்னங்க சொல்றாரு, இல்ல இல்ல, இயேசுவிட மன்றாடினார். அவரோ, உம்முடைய வீட்டிற்கு திரும்பி போ, உன்னுடைய வீட்டிற்கு திரும்பி போ அப்படின்னா என்னதுங்க, அட்ரஸ். அட்ரஸ். நீ யாரு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், நாம பேரை சொல்லுவோம், அடுத்தது
இந்த தெரு, இந்த ஊரு, இவரு என்னுடைய அம்மா அப்பா. அப்போ ஒருவனுக்கு முகவரி இல்லை என்றால், ஒருவனுக்கு அடையாளம் இல்லை என்றால், இயேசு இங்க சொல்ற வார்த்தை, உன் வீட்டுக்கு போ, உனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கிறது. நீ அந்த வீட்டில் வாழ்வதற்கு தகுதியுடையவன். உனக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க, உனக்கு உற்றார உறவினர்கள் நண்பர்கள் இருக்கிறார்கள். அதே அடையாளத்தோடு நீ போய் அந்த வீட்டில் வாழு. அடுத்தது, கடவுள் உமக்கு செய்ததை எல்லாம் எடுத்து கூறும். கடவுள் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? இவ்வளவு நாள் நீ தனிமையில அவமானப்படுத்தப்பட்ட, அசிங்கப்படுத்தப்பட்ட, யாருமே இல்லைன்னு சொல்லி ஒரு கேவலமான நிலையில வாழ்ந்துகிட்டு இருந்த, அதை கடவுள் உனக்கு மாற்றி தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இத போயிட்டு உன் வீட்டில் உன் அட்ரஸ்ல தங்கி நீ வாழ்ந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு எடுத்து கூறு, எடுத்து கூறு. பிரியமானவர்களே, என்னை இவன் அசிங்கப்படுத்திட்டான், என்னை இவன் அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து நகர்ந்து போயிரு அப்படின்னு கடவுள் சொல்லவில்லை. உன்னை அசிங்கப்படுத்துபவர்களுக்கு முன்னாடி, உன்னை அவமானப்படுத்துபவர்களுக்கு முன்னாடி நீ ஜெயிச்சு காட்டு, நீ வாழ்ந்து காட்டு. உமக்கு தேவையான ஆற்றலை, உமக்கு தேவையான சக்தியை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நாமளும் கூட பல நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் இருந்தோம், நாம் வாழ்கிற சமூகத்தில் இருந்தோம், நமக்கு அருகாமையில் இருக்கிற அந்த வீடுகளில் இருந்தும் அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு செயலில் தோல்வி அடைந்ததால நம்மை பார்க்கிறவர்கள் எல்லாம் நம்மை கேவலமாக எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் கடவுள் உங்களை தொடுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நான் வீட்டுக்கு போகிற பொழுது அதே வலிமையோடு, அதே வல்லமையோடு கடவுள் என்னை இந்த சமூகத்தில் ஒரு அடையாளமாக, ஒரு சாட்சியாக, ஒரு நம்பிக்கையாக என்னை நிறுத்துவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அத்தகைய ஒரு ஆசிரை பெறுகிற நேரம், அத்தகைய ஒரு வல்லமையை பெறுகிற நேரம், எல்லோரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ தனிமையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், மற்றவர்கள் என்னை சாத்தான்னு சொல்றாங்க, மற்றவர்கள் என்னை கேவலம்னு சொல்றாங்க, மற்றவர்கள் என்னை அசிங்கம்னு சொல்றாங்க. இதோ இந்த நேரத்துல உங்களுடைய வல்லமையை எனக்கு தாங்க ஆண்டவரே, உங்களுடைய ஆசிரை எனக்கு தாங்க ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் உங்களை சந்திக்கிற பொழுது வளத்தை பெற்றுக்கொண்டார்கள், நலத்தை பெற்றுக்கொண்டார்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள், தங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து, தங்களுடைய தனிமையிலிருந்து விடுபட்டார்கள். ஆண்டவரே, என்னை தொடும் ஆண்டவரே, என்னை சுகமாக்கும் ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி நம்மை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பிரச்சனைகளை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சேர்ந்து பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, இதோ ஏழைகளுடைய குரலை கேட்பவரே, எளிய மக்களுடைய வார்த்தையை கேட்பவரே, இதோ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ கண்ணீரோடும் கவலையோடும் உம்மை சூழ்ந்திருக்கிற இந்த மக்கள் ஒவ்வொருவரை உம்முடைய அருளை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, உம்முடைய ஆசிரை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, உம்முடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஆமென், ஆமென். சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம்
விண்ணப்பத்தை கேட்பவரே, இயேசுவே, கண்ணீரை காண்பவரே, ஆண்டவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவரே, இந்த உலக மக்களால முடியாதது உம்மால முடியும் ஆண்டவரே. நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, எங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று, எங்களது பிரச்சனை தீரும் என்று, எங்களது கவலை மாறும் என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் எல்லாம் கூடும் ஆண்டவரே, எல்லாம் முடியும் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். உம்மால் கூடும், ஆமென், எல்லாம் கூடும், ஆமென். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இயேசுவே, உம்மால் கூடும், இயேசுவே, எல்லாம் கூடும், இயேசுவே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவரே, இதோ ஏழைகள் மீது நீங்க இரக்கம் கொண்டீங்களே. தனிமையில அந்த மனிதன் கல்லறையில் வாழ்ந்த பொழுது மற்றவர்கள் எல்லாம் பேய் பிடித்தவன் சொன்னாங்க. நீங்க மட்டும் அவனை மனுஷனா பார்த்தீங்களே, அவன் மீது நீங்க மன உருக்கம் கொண்டீங்களே. ஆண்டவரே, இதோ கரம் நீட்டி அதிசயம் செய்தீங்களே. ஆண்டவரே, இந்த மக்கள் மீது உம்முடைய கரத்தை நீட்டும் ஆண்டவரே. நற்கருணையில் இருந்து கொண்டு உம்முடைய ஆசீரையும் உம்முடைய அருளையும் இந்த மக்களுக்கு வாரி வழங்கும் ஆண்டவரே. தொடும் ஆண்டவரே, இந்த மக்களை கை நீட்டும் ஆண்டவரே, நீட்டும் ஆண்டவரே. மனதுருகி, ஆமென், கரம் நீட்டி, இயேசுவே, அதிசயம் செய்பவரே, ஆண்டவரே, மனதுருகி, ஆமென், கரம் நீட்டி, இயேசுவே, அதிசயம் செய்பவரே, ஐயா, அதிசயம் செய்பவரே, ஐயா, அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, இயேசுவே, இயேசுவே. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவரே, இதோ உம்முடைய சித்தம் இந்த நாள்ல, இந்த நேரத்துல, இந்த இடத்துல செய்யப்படணும் ஆண்டவரே, நிறைவேற்றப்படணும் ஆண்டவரே. இதோ உம்மை காண வேண்டும், உம்முடைய ஆறுதலை பெற வேண்டும், உம்முடைய அன்பை சுவைக்க வேண்டும், நீர் தொடுகிற அந்த தொடுதலை உணர வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிற மக்கள் உம்முடைய சித்தத்தை அனுபவிக்கணும் ஆண்டவரே. உம்முடைய செயல்களை உணரணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் அதிசயம் நிகழட்டும் ஆண்டவரே, அற்புதம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். நம்பிக்கையோடு உமது திருமுன் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு சகோதரியும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கிறீர். சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கிறீர். ஐயா, என்று சொல்லி சுகமாக்கிறீர். ஐயா, என்று சொல்லி சுகமாக்கிறீர்.
விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவரே, இதோ இறைவாக்கினர் உணர்த்தபடி எங்களுடைய நோய்களை எல்லாம் சுமந்து கொண்டீர். உம்முடைய சிலுவையிலே எங்களுடைய நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்தீர் ஐயா. ஆண்டவரே, இதோ நோய்களோடு இருக்கிற, பல்வேறு உடல் பிரச்சனைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களது தலை முதல் உள்ளம் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும், இவர்களது எலும்புகளையும் சதைகளையும் எலும்புகளுக்குள் இருக்கிற மச்சைகளையும் ஒவ்வொரு செல்லையும் தொடும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையால நிரப்பும் ஆண்டவரே. அற்புதம் அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே, கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இரு கரங்கள் உயர்த்தி கண்களை மூடி இரு கரங்கள் உயர்த்துவோமா? என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. கரங்கள் உயர்த்தி விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் இயேசையா. இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசையா. இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசையா. இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசையா. எங்களுடைய குரலை கேட்பவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. இதோ கண்ணீரோடு கதறி கேட்கிற ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு சகோதரரையும், ஒவ்வொரு சகோதரியையும் உம்முடைய மகிமையும் ஆட்சிமையும் நிறைந்த வல்லமையான கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீராவே பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களது உச்சம் தலைமுறை உள்ளம் கால் வரை உள்ள ஒவ்வொரு நோய்களையும் எங்களிடமிருந்து எடுத்து வீசி எறியும் ஆண்டவரே. எங்களை பாவங்களில் இருந்து விடுவித்து அருளும் ஆண்டவரே. உம்முடைய சோதனைகளில் இருந்து எங்களுக்கு சக்தி தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்களை தொடுபவரே, உமக்கு நன்றி. எங்களை தொடுவதற்காக நன்றி. எங்களை அபிஷேகம் செய்வதற்காக நன்றி. எங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருபவர், ஆசீர் வழங்குபவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களை தொடுபவரே நன்றி. உம்முடைய வல்லமைக்கு நன்றி. உம்முடைய ஆசீருக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. இதோ இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கல்வாரி மலையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்ட ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுகிறது, நம்மை தூய்மைப்படுத்துகிறது, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்துகிறது, அதிசயத்தை நிகழ்த்துகிறது. இதோ ஆண்டவர் நம்மை தொடுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய
நம்முடைய பிரச்சனைகளை நம்மிடமிருந்து எடுத்து வீசி எறிகிறார். நம்மை சுகமாக்குகிறார், நம்மை குணமாக்குகிறார். நன்றி ஆண்டவரே, இந்த மக்களை தொட்டதற்காக நன்றி, எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி, எங்களோடு இருப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கல்வாரி மலையில் நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம் நம்மை தொடுகிறது. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே தொடும் ஆண்டவரே, எங்களை தொடும் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தால் கழுவும் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. கரங்கள் தட்டி பாடுவோம். ஆமென் ஆமென். இயேசுவின் இரத்தம் என் மேலே நெருங்காத சாத்தான், நம்மை சாத்தான் நெருங்க மாட்டான். இரத்தம் என் மேலே நெருங்காத சாத்தான், பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, உங்களை நெருங்காது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. பிரியமானவர்களே, இதோ இயேசுவினுடைய வல்லமையான இரத்தம் நம் ஒவ்வொருவரையும் நினைத்திருக்கிறது. இயேசு தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை கழுவி இருக்கிறார், நம்மை அபிஷேகம் செய்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். நம்பிக்கையோடு ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை புகழ்ந்து பாடி ஆர்ப்பரிப்போம். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கரங்கள் உயர்த்தி, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது, தீங்கும் தீண்டாது, தீங்கும் தீண்டாது, தீங்கும் தீண்டாது. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென், ஆமென், ஹalleluya, ஆமென். இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம். நன்றி ஆண்டவரே, இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி, 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 நன்றி. ஹalleluya, 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 ஹalleluya. உள்ளத்தால் படிடுவோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா.
குறையை நீக்க நம்பிக்கையில் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதத்தினிலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறுபொருள் வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென்.